யூரோப்புக்கு 5லிருந்து 10 நிமிஷம் தான் கெடும். வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள ரஷ்யாவினுடைய மிசைல் யூரோப்பை அழித்து விடும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு காட்டு தீயா பரவுது. சாதாரண தீயாலாம் கிடையாது, காட்டு தீயா பரவுது. ஏன்னா காட்டு தீ தான் பரவுறதுல ரொம்ப ஸ்பீடு. அந்த காற்றுக்கும் அங்கே தீ எறிகிறதுக்கான அந்த ஃபியூலுக்கும் சேர்த்து பார்க்கும்போது காட்டு தீ அப்படி பரவுமா. ஏன்னா இதை சொன்னது யார் தெரியுமா? நாட்டோவினுடைய ஜெனரல் மார்க் ரியூட் அவர்கள். இந்த மார்க் அவர்கள் சொல்லியிருக்கிறது, இந்த ரஷ்யா எப்படி யூரோப்பை அடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக ஏதோ ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறார். இதனால் மார்க் ரூட் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்முடைய ஈஸ்டர்ன் ஃப்ளாங்க் எல்லாத்தையுமே நம்ம துரிதப்படுத்த வேண்டும், ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படி இல்லைனா யூரோப்பை 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரஷ்யா அடித்து நொறுக்கிடுவாங்க. ஸோ நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். பொதுவாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எதிரியினுடைய ஸ்ட்ராங்னஸை விட நம்ம ஸ்ட்ராங் ஆனால் தான் எதிரி நம்மளை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுவான். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை மார்க் ரூட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்பேண்ட் ஆன நேட்டோ அவங்களுடைய டெக்னாலஜியை இன்னும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நிறைய செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டிஃபென்ஸுக்காக நிறைய செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிற ட்ரம்பினுடைய குரலை இப்போ நேட்டோவினுடைய மார்க் ரூட் அவர்களும் சொல்லியிருக்கார். இது மட்டும்தான் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ரஷ்யாவினுடைய அசட்ஸை எப்படி பயன்படுத்தலாம், ரஷ்யாவுக்கு எதிரான சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கலாம், ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இப்படின்னு சொல்கிற பல டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக பார்த்துடலாமா? குழந்தைங்களுக்கு சர்ப்ரைஸ், உங்களுக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். 1 கிலோ சாஃப்ட் டாய்ஸ், 3லிருந்து 6-7 சாஃப்ட் டாய்ஸ் ஒரு பண்டலுக்குள்ளே இருந்து அதை நீங்கள் வெறும் 799 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு சொன்னீங்கன்னா எஸ் முடியும். கிட்ஸ் பெஸ்டில் இப்போது கிலோ கணக்கில் சாஃப்ட் டாய்ஸ் கொடுக்க போகிறோம். எல்லாமே இம்போர்ட்டட் சாஃப்ட் டாய்ஸ். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. போலந்துக்குள்ளே ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்துருச்சுப்பா. கண்டிப்பாக நேட்டோ நாட்டுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்ததுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவை அடிக்கணும், துவம்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நேட்டோ நாடுகள் அவங்களுடைய டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷனில் தான் நேட்டோவினுடைய தலைவர் இப்படி ஒரு வார்த்தையும் முதிர்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போலந்து நாட்டுக்குள்ளேயும் பெரிய அளவில் ஹைலைட்டாக மாறி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சாரசாரியா வந்துக்கிட்டே இருக்காங்களாம். படையப்பால் நம்ம பார்ப்போம் தெரியுமா? டன் டன் டடன் டன் டடன் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு அந்த கேமரா அப்படியே பேன் ஜூமாயி அப்படியே போகும் பாருங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் எதுக்கையா வாரீங்க அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு மிலிட்ரிக்கான எக்ஸசைஸ் கொடுங்க, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, நாங்கள் வாண்டடாக மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி போலந்து நாட்டை சார்ந்த நிறைய இளைஞர்கள் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கொண்டார்கள் என்கிற தகவல் இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது. இந்த ட்ரைனிங் எதற்காக அப்படின்னு கேட்டால், ஒருவேளை ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்துருச்சு, அந்த ட்ரோனை எங்களுடைய இராணுவம் F-35 வச்சு வீழ்த்தி விட்டார்கள். இன்றைக்கும் நேட்டோ மற்றும் போலந்து 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதி செய்ததாக செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. புரியுது? அதாவது ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களாம். ஒரு ட்ரோன் வந்ததுக்கு இனி ட்ரோனே வரக்கூடாது, நாங்கள் கம்ப்ளீட்டாக எங்களுடைய ஏர்ஸ்பேஸை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள் சும்மா அதை ஒரு காரணமாக வைத்து வேறு லெவலில் இப்போ ரஷ்யாவை சுற்று போடுறதுக்காக அந்த பார்டர் ஏரியாவில் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மேட்டர். இதுலேருந்து புரிஞ்சுக்கிட வேண்டியது அவ்வளோதான். ரஷ்யாவினுடைய ட்ரோன் வந்துருச்சுங்கிற ஒரு செய்தி காரணமாக நேட்டோ நாடுகள் ரஷ்யாவினுடைய பார்டர் ஏரியா முழுவதுமாக சுற்று போட்டுட்டு இருக்காங்க. அப்போது போலந்தை சார்ந்தவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? வாண்டடாக அவங்களுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எப்போ வேணாலும் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான துப்பாக்கி சுடுதல், ஒளியுறது எங்கே ஒளியணும், இதெல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். எப்படி குண்டுகளை வீச வேண்டும், இராணுவத்தை எப்படி வழி நடத்த வேண்டும், இராணுவத்துக்கு எப்படி ரகசியங்களை கொடுக்க வேண்டும், இப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போலந்தினுடைய யங்ஸ்டர்ஸ் வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் அதனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரஷ்யாவினுடைய ஆயிலை கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ இந்தியா வாங்குறாக, சீனா வாங்குறாக அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் சீனாவும் இந்தியாவும் வாங்கி அவங்களுடைய ப்ரைவேட் நிறுவனங்கள் எல்லாரும் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை யாருக்கு தான் திரும்ப விற்கிறாங்க? யூரோப் நாடுகளுக்கு தான் விற்கிறாங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தான் விற்கிறாங்க. அப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு விற்பதை டைரெக்டாக நாங்கள் வாங்கலை, இன்டைரக்டாக தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சொன்னாலும் கூட இந்த இடத்துல ஏற்படக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லாமல் அவங்களுடைய எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க.
அப்போ ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்களே, அப்படின்னா அடுத்த சாங்ஷன்ஸ் பொருளாதார தடையை ரஷ்யாவுக்கு தீவிரமாக எப்போ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பதில், என்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய ஆயில் வேண்டான்னு சொல்லி முடிவுகளை எடுக்கிறாங்க, அடுத்த நாள் நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய பொருளாதார தடை போடுவோம். மறுக்கா சொல்லு, என்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய ஆயிலை டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக வாங்க மறுக்கிறார்கள், எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்களோ, அன்னைக்கு நாங்கள் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை போடுவோம். இதுக்கு வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்னு சொல்லியிருக்கலாம்டே. ஏன்னா இது நடக்கவே நடக்காது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எப்படிங்க ரஷ்யாவினுடைய ஆயில் வேண்டான்னு சொல்லுவாங்க? அப்படி அவங்க ஆயில் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு பேக்கப் வேண்டாமா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் வேண்டாமா, இது எதுவுமே இல்லாமல் பிளாங்காக சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய மனசில் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய பொருளாதார தடை போடுறதுக்கான அந்த எண்ணம் துளியும் கிடையாது. அந்த எண்ணம் வராமல் இருப்பதற்கு அவர் போட்ட கண்டிஷன், ஐரோப்பிய ஒன்றியம் நில் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் பொருளாதார தடை போடுவோம். சரி, அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய ஆயிலாம் வாங்குறது ஓகே, உக்ரைனுக்கான செலவுகளை எப்படி செய்ய போகிறீங்க? எகெயின் மறுபடியும் அவங்களுடைய ஃப்ரோசன் அசட்ஸுக்கு வந்து நிற்கிறாங்க. ஒரு 2 மாதங்கள் இந்த ஃப்ரோசன் அசட்ஸுக்கு வந்து கேப் கொடுத்துருந்தாங்க. இது கேப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஃப்ரோசன் அசட்ஸ் எல்லாம் விற்று கொஞ்சம் லீஸுக்கெலாம் கொடுத்து அவங்க காசு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கான அடுத்த 2 மாத கேப்புக்கு பிறகு மறுபடியும் இந்த முட்டை போடுறதுக்கு ஒரு நாள் கேப் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு பிறகு தானே கோழி முட்டை போட்டிருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணுவோம். அதே மாதிரி 2 மாதத்துக்கு பிறகு ரஷ்யாவினுடைய ஃப்ரோசன் அசட்ஸ்லாம் எங்கே இருக்குப்பா, வாங்க தூசி தட்டுங்க, அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுங்க, பங்கு போடுங்க அப்படின்னு சொல்லி பங்கு போடக்கூடிய விஷயங்களில் இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எகெயின் ரஷ்யாவினுடைய ஃப்ரோசன் அசட்ஸ் அப்படிங்கிறத இப்போ EU ஆக்சஸ் பண்ணுறதுனால ரஷ்யாவும் என்ன செய்யலாம், உங்களுடைய அசட்ஸ் எங்ககிட்ட இருக்குது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க போ அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுக்கலாம். அடுத்ததாக எஸ்தோனியா இன்றைக்கி ஒரு படி மேலே போய், எப்போ அந்த பார்டர் ஏரியாவில் ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தடை விதித்து விட்டார்கள். ஏன் ராசா பார்டர் ஏரியாவில் தடை விதிச்சிருக்க அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் ஊருக்குள்ளேயே ரஷ்யா ட்ரோனை பறக்க விட்டுருச்சுன்னா சுட்டு வீழ்த்த வேண்டாமா, எங்கள் பார்டர் ஏரியா பக்கமாக எந்த விமானமும் வரக்கூடாது, வந்தால் நாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரியான தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்தோனியா சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்தோனியாவினுடைய ஒரு ப்ரெடிக்ஷன், ரஷ்யா எங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தலாம். லாத்வியா, எஸ்தோனியா இந்த மாதிரியான பல நாடுகள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் இருக்குது, இந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய காய் நகரத்தில் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் தப்பாக செய்யும்போது அவன் ரியாக்ட் பண்ணும்போது எங்கள் நாட்டுக்கும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அலறிக்கொண்டு இருக்கிறீர்களே, இது சாதாரண விஷயம் தானே. ஒருத்தனுக்கு அடி கொடுக்குறீங்கன்னா அவன் திருப்பி அடிக்கும்போது அடியை வாங்கிக்கோ, இல்லாட்டி திருப்பி அடி. ஆனால் அதை விட்டுட்டு நீ அடிக்கிறத மட்டும் அவன் வாங்கிக்கணும், அவன் அடிக்கிறத ஐயோ அம்மா என்னை அடிக்க போகிறானே அப்படின்னு சொல்லி கத்துனா நியாயமா ராசா? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. செர்பியா நாட்டில் அங்கே ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சான். அது இராணுவம், அரசாங்கம் இவங்க எல்லாருமே செர்பியாவில் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத செர்பியாவினுடைய முன்னாள் தலைவர் இன்னைக்கு மனம் திறந்திருக்கிறார். சொல்லப்போனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளேலிஸ்டே கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். செர்பியாவுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் வருவதற்கு அங்கே நடந்த ஒரு போராட்டம் தான் காரணம். அந்த போராட்டத்திற்கு $4 பில்லியன் அளவுக்கு செலவுகள் செஞ்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் நாடுகளுடைய ஸ்பெஷல் சர்வீசஸ். பல நாடுகளை சார்ந்த ஸ்பெஷல் சர்வீசஸ் செர்பியாவுக்குள்ளே குழப்பம் ஏற்பட வேண்டும் அப்படின்னும், அதுக்காக $4 பில்லியன் செலவு பண்ணி தான் எங்கள் நாட்டை கெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை செர்பியா கொடுத்துருக்கும் போது, ஒரு நாட்டை கெடுக்கிறதுல எத்தனை நாடுகளுக்கு இன்பமும் நல்லதும் நடந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்களேன். அடுத்ததாக புட்டின் அவர்களுடைய ஒரு பெரிய பாராட்டு தான். இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க, ரஷ்யாவுக்காக போராடிட்டு இருக்காங்க. வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ரஷ்யா கூட இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை இராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இன்னொரு தடவை பப்ளிக் மீட்டிங் நடத்துவார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே இந்த வருஷம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். அந்த நேரம் ரஷ்யா அடைந்த வெற்றி அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்தது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அது எல்லாத்தையுமே ரஷ்யா சொல்வதற்கான இப்போதைய ட்ரெய்லரை ஆரம்பிச்சிட்டார் புட்டின் அவர்கள். எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணுறார். அரசாங்கம், இராணுவம், அந்த இராணுவத்தில் இராணுவ வீரர்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவங்க இங்கே எப்படி வாழ வேண்டும், இராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு இராணுவ வீரர் உயிரிழந்து விட்டார், நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்து விட்டார்கள் என்றால் அவங்களுடைய குடும்பம் இப்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவங்க எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷனையும் வெளியில் சொல்கிறார்.
நீ நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சு அவங்க குடும்பம் இப்படி தான் வாழும்டா, இவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பு கம்ப்ளீட் ஃப்ரீ, அவங்களுக்கான ஹையர் எஜுகேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம், எதுக்கும் நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டியது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் புட்டின் அவர்கள். அடுத்ததா ஸ்பெயின் தான். இந்த ஸ்பெயின் அப்படின்னு சொல்லும்போது நாட்டோவினுடைய அடுத்த பார்ட்டிசிபேஷன், ஈஸ்டர்ன் ஃப்ளாங்கினுடைய ஒட்டுமொத்தமான ப்ராஜெக்ட்ஸ்லையும் நான் பங்கு பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நான் முதலே சொன்னேன், ஈஸ்டர்ன் ஃப்ளாங் அவங்களுடைய காய் நகரத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் விழுந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடும். எனவே நம்ம ஈஸ்டர்ன் ஃப்ளாங்கை இன்னும் ஸ்ட்ராங் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஸ்பெயின் அங்கேருந்து கையை தூக்கி நானும் வரேன் சார் அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவராலாக ரஷ்யாவுக்கு எதிராக இங்கே காய் நகர்த்தல், போலந்தினுடைய ஒரு ட்ரோன் உள்ளே வந்தது, ரஷ்யாவினுடைய ட்ரோன் போலந்துக்குள்ளே வந்தது, எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு, எத்தனை நாடுகள் அவங்களுடைய வான்பரப்பை தடை விதித்திருக்கிறார்கள், நாட்டோவினுடைய திட்டம், ரஷ்யாவினுடைய ஆயில் ஐரோப்பிய ஒன்றியம் வாங்குவது, ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்கால திட்டம், இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டிலிருந்து 1 கிலோ சாஃப்ட் டாய்ஸ் 799 ரூபாய்க்கு வாங்க முடியும். எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும், இம்போர்ட்டட் தான், வேறு லெவல் சாஃப்ட் அண்டு நல்ல ஃப்ளஷியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே சர்ப்ரைஸ், இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மால்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய, அதுவும் ஏர்போர்ட்லலாம் இருக்கக்கூடிய மால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மாதிரியான குவாலிட்டி ஐட்டம் தான். ஸோ அது 1 kg 799, ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட். வேணுங்கிறவங்க கீழே ஆர்டர் பண்ணிக்கோங்க, ரேண்டம் டிசைன்ஸ் சென்ட் பண்ணுவோம், வேறு லெவல் சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ உடனே கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக வாங்கிக்கோங்க. 100 kg மட்டும்தான் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.